அனைவருக்கும் வணக்கம். கனவுகள், அதுலேயும் திருமண கனவுகள். அது ஏன் மனநோயின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கனவு காணுங்கள். அது நிறைய உங்களுக்கு வளர்ச்சியை தருன்ட்டு அப்துல் கலாம் சொன்னதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்துல் கலாம் ராக்கெட் விடுறதுல பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு. அது மட்டும்தான் அவருக்கு அனுபவம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் பிரம்மச்சாரியாக காலம் முழுக்க வாழ்ந்தவர். அவர் எப்படி மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறது சின்ன வயசில் தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு 15 வயசு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அவ்வளவு ஒரு அனுபவமாக இருக்காது. அவர் சொன்னது முழுக்க தவறு. கனவு காண்க அப்படின்னு சொன்னது முழு தவறு. அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தோதுப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற 1008 சிக்கல்களில் கனவுலாம் கண்டுகிட்ருக்க முடியாது அப்படிங்கிறது அப்துல் கலாமுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அவர் சொன்னதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏதோ சொல்லிட்டார். அதே ஏராளமானவர் அப்துல் கலாம்கிட்ட ஒரு கோஷத்தை போட்டுக்கிட்டு கனவு காணுங்கன்ட்டு கண்டுட்ருக்கிறாங்க. பெண்கள் அதை வேத வாக்க எடுத்துக்கிட்டு இப்படி திருமண கனவு கண்டா அது விளங்குமா அப்படிங்கிறத பற்றினதான் ஒரு காணொளி தான் இது. அறிவியல் பாடத்தில் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கும். தியரியை மட்டும் படிச்சிட்டோம்னா நம்ம சயின்டிஸ்ட் ஆகிட முடியாது. அது ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் அது என்னங்கிறது தெரியும். அதுபோல் தான் வாழ்க்கையும். திருமணம் பற்றிய ஆசைகள், கனவுகள் இவையெல்லாம் தியரி. ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது. எந்த பெண்ணுமே பார்க்குறது கிடையாது. தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கும். எல்லா விஷயங்களும் நம்ம கனவு காண்றத என்னென்ன கனவு கண்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் எல்லா விஷயங்களும் ப்ராக்டிக்கலாக நடக்கும் குடும்பங்களில். அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பாவுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதும் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பெண்ணும் முழுவதும் தெரிஞ்சுக்கணும். அப்பாவுடைய ஆதரவில், நம்முடைய தாத்தாவுடைய ஆதரவில் தான் நம்ம அப்பா இருந்தாரா, இல்லை சொந்தமாக சம்பாரித்து இந்த வீட்டை கட்டினாரா, அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறாரா, என்னங்கிறது முழு விவரங்களையும் முதல்ல பெற்றவங்க உடைய ஸ்டோரியை முழுமையாக பெண்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு தியரி. இரண்டாவது, இந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற கனவுகள். எதிர்பார்ப்புகள் முழுவதும் நிறைவேறிவிடும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு 10% தான் நிறைவேறும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுக்கணும்னா, நம்ம திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பல பெண்கள் நமக்கு ஏற்கனவே நம்மோட படித்த பெண்கள் திருமணமான பிறகு அந்த சோசியல் மீடியாக்களில் தன்னுடைய பவுசை காட்டுறேன் பேர் வழின்ட்டு அதை போட்டு வச்சுருப்பாங்க. திருமண ஃபோட்டோக்கள், அப்புறம் எங்கெங்கேயோ போனது, ஹனிமூன் போனது எல்லாம் போட்டோன்னே அதை பார்க்குற தோழிகள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தோழிக்கு ஈக்குவலாக நம்மளும் இருக்கணும் அப்படின்ட்டு முதல்ல அவங்க எதிர்பார்க்குறது, மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோ வீட்டுக்கு வந்ததுன்னா ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. தன்னுடைய முகத்தையும் அந்த மாப்பிள்ளையுடைய தன்னுடைய முகம் எவ்வளோ கன்றாவியாக இருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க பெண்கள். ஆனால் வரக்கூடிய மாப்பிள்ளை நம்முடைய தோழிகள் ஹீரோன்னு சொல்லணும். உனக்கு ஹீரோவாக தெரிகிறானா அப்படிங்கிறது பெண்கள் சிந்திக்கிறது கிடையாது. அந்த சோசியல் மீடியாக்களில் போட்டு உடன்பிடித்த தோழிகளெல்லாம் பெரிய சூப்பர் ஹீரோவாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு முகத்தை, போட்டோஜீனிக்குள்ள முகத்தை தேடுவாங்க. முதல் சாய்ஸு அதுதான். இன்றைக்கி ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. இது ஒரு முட்டாள்தனமான ட்ரெண்ட்டுங்கிறது பெண்களுக்கு புரிகிறதில்ல. வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய கணவன் மற்றவங்களுக்கு ஹீரோவாக தெரியணும் அப்படின்னாலே அவங்க ஹீரோயின், நம்முடைய தோழிகள் பூரா ஹீரோயின் ஆயிடுவாங்களா இல்லையா? நமக்கு போட்டியாக வந்த மாதிரி தான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கிறது. இது சைக்காலஜிக்கலாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இது மொட்டையாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியாது. உண்மையிலுமே உங்கள் கணவரை, வருங்கால கணவரை உங்கள் தோழிகளுக்கு ஹீரோவாக்குகிறீர்கள். இது என்ன ஒரு கான்செப்ட் இது? அதனால தான் இந்த சமுதாயம் இவ்வளோ சீர்கெட்டு போகுது. அவன் கல்யாணமாகி வந்தோடனேயுமே அப்புறம் வேறு ரூட்டில் அவன் போகிற காரணமே, ஆரம்பமே அப்படித்தான் நீங்கள் துவங்குறீங்க வாழ்க்கையை. தன்னுடைய கணவன், வரப்போகிற கணவன், அது கணவன் ஆன பிறகு நம் தோழிகளுக்கு ஹீரோவாக இருக்கணும். இது என்ன ஒரு மனநோயா இல்லையா? அது இப்போ
படிப்பு, மேற்படிப்பு, தொழில் தேடுறது அப்படின்னு போட்டு வயது ஏறிக்கிட்டே போகுது. 23 ஒரு டபுள் டிகிரி முடிக்கிறான். அதுக்கு பிறகு மேற்கொண்டு படிக்கிறான். இப்படியே படித்து 27 வயசுக்குள்ளே அவன் வேலை தேடி வர்றதுக்குள்ளே ரொம்ப தடுமாற்றத்தை, அதாவது சேத்துக்குள்ளே விழுந்த ஒரு மனிதன் எப்படி வலிக்கு விழுந்து மீண்டும் மேலே ஏறி வருவானோ, அந்த மாதிரி நிற்கும்போது அவன் உடம்புல ஒன்றுமே இருக்காது, சேறு தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தாய் நம்முடைய தகப்பனை திருமணம் செய்யும் பொழுது நம்ம தகப்பன் ஒன்றுமில்லாதவன் தான் அப்படிங்கிறத முதல்ல பெண்கள் தெரிஞ்சுக்கணும். அது இப்படி நமக்கு வர்றவன் மட்டும் எல்லாம் வச்சுருப்பான். படித்து முடிக்கிறதே 25 வயசில், திருமணம் செய்து கொள்ள போவது 27 வயசில். இந்த 2 வருஷத்தில் அவன் எப்படி சொந்த இடம் வாங்கி 5 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமான வீட்டை கட்டி 2 காரை வாங்கி நிறுத்தி, அப்புறம் ஏராளமான பேங்க் அக்கௌண்ட்டில் ஏராளமான பணங்களை வச்சுட்டு ஒருத்தன் எப்படி இருப்பான்? 2 வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்ட்டு எந்த பெண்ணாவது சிந்திச்சு பார்க்குறீங்க? இது மாமனாருடைய சொத்து, அது மாமியாளுக்கு சேர்ந்தது. நீ எப்படி உன்னுடைய புருஷன் இப்படி இருக்கிறேன்னு எதிர்பார்க்குறீ, அந்த மாதிரி தானே மாமியார் தன்னுடைய புருஷன் பணக்காரனாக இருக்கணும்னு எதிர்பார்த்து இந்த லெவலுக்கு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாமனார் 27 வயசில் இத்தனையும் சம்பாதிச்சிட்டானா, வரப்போகிற வருங்கால மாமனார் எந்த வயசில் இதையெல்லாம் சம்பாதிச்சான்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ திருமணம் ஆகும்போது ஒரு ஆணானவன் ஏதோ சம்பாதிப்பான், 0 அப்படிங்கிற லிமிட்லேருந்து தான் ஆரம்பிப்பான். அதுக்கு பிறகு பெண்ணோடு சேர்ந்து வாழும்போது தான் அப்படியே பர்சன்டேஜ் 1, 2, 3 கூடி ஒரு 50% வாழ்க்கையில் நிறைவுகளை பெறுவாங்க. இது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் கொடுக்குறதுக்கு கற்றுக் கொடுத்த தோழிகள் இந்த உண்மையை கற்றுக் கொடுப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இல்லையா? இதை பெண்ணை பெற்றவங்களுக்கும் தெரியாது, பல பேர்த்துக்கு இப்போ தெரியாது. இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியாமல், ப்ராக்டிக்கல்னால் என்னென்னு தெரியாமல் 27 வயசில் ஒருத்தர் எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? போய் பேங்கில் கொள்ளையடிச்சிட்டு வந்தால் கூட முடியாது. இளம் பெண்களுக்கு இந்த விளையாட்டு பருவம் திருமணமாகும் வரைக்கும் அது அறியாமையிலே இருக்கிறதுனால இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. வீட்டில் முடிவு செஞ்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்து எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட தடபுடல் பண்ணி எது பண்ணி திருமணம் பண்ணாலும் பெண்கள் காதலித்து ஓடி போய் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு ஓடி போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையை துவங்கணும். அதுதான் உண்மையான ப்ராக்டிக்கல். தடபுடல் திருமணங்கள் எல்லாம் பெண்ணுக்காகவோ மாப்பிள்ளைக்காகவோ நடத்தப்படுவதில்லை. பெண்ணை பெற்றவர்களுக்கும் மாப்பிள்ளையை பெற்றவர்களுக்கும், ஆண் பெண் இருந்த இளஞ்சோடிகளை பெற்றவர்களுக்காக நடத்தப்படுது. அவங்களுடைய பவுசை காட்டுறதுக்கு இத்தனை விஷயங்கள் நடக்குதுங்கிறத முதல்ல பெண்ணும் பையனும் தெரிஞ்சுக்கணும். நமக்காக அல்ல இத்தனை ஆடம்பரங்கள், நம்ம பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, அவங்கள பெருமைப்படுத்திக்கிறதுக்காக செஞ்சுருக்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த செலவுகளையெல்லாம் ஒரு கோயிலில் போய் கல்யாணத்தை பண்ணி அந்த செலவுகளையெல்லாம் கையில் கொடுத்து வாழ்க்கையை துவக்கினா கூட போது இந்த வாழ்க்கை சிறப்பாக அவன் அமைச்சிக்க முடியும். இந்த அவனாசியில் இந்த கேன பயலுக என்ன பண்ணியிருக்கிறாங்க, 5 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 50 லட்சம் ரூபா போட்டு எனக்கு தொழில் பண்ணி கொடுங்கன்ட்டு இங்கே கேட்குறான் பையன். இது ஒரு பைத்தியகரத்தனமான வாழ்க்கை முறையே இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 5 கோடி ரூபாய் வச்சு மிக பிரமாண்டமான தொழிலை நம்ம ஆரம்பிச்சிருக்கலாமே. எதுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு கெஞ்சி இப்படி ஒரு பெண்ணுடைய உயிர் மாய்த்து போகும் அளவுக்கு நடந்துக்கணும்? வரதட்சணை கொடுமைன்ட்டு பெற்றவங்க தங்களுடைய பவுசை காமிக்கிறதுக்காக பண்ணி தண்டை செலவு பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அதாவது கடவுளே இந்த கொரோனாவை எதுக்காக உற்பத்தி பண்ணணும்னா, தமிழ்நாட்டை பொறுத்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கேனத்தனமான ஆடம்பங்களை எல்லாம் பண்ணி இந்த இல்லாத ஒரு கல்ச்சரை கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்டா இப்படி பைத்தியமாக தெரியுறீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும்னா அந்த கொரோனா. அப்போ கொரோனாவில் 10 பேர் தான் இருந்தாங்க ஒவ்வொரு திருமணத்துலேயும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப மிகவும் வறுமையில் இருக்கிறவங்க முதற்கொண்டு 10 பேர் தான் திருமணத்தில் கலந்துக்கணும். மீதி 25 பேரை இன்னமும் அதிகபட்சம்ன்ட்டு ஒரு ரூலை போட்டு கல்யாணம் நடந்ததே இல்லையா? அவங்களாம் என்ன கெட்டு போயிட்டாங்களா, இல்லை வாழாமல் போயிட்டாங்களா, யாருக்கு தெரியாமல் போயிட்டாங்களா இந்த கல்யாணம் நடந்தது? அதுக்குத்தான் ஒரு அறிவுரை மாதிரி கொரோனா வந்தது. அப்போ கூட புரிஞ்சுக்கலின்னா என்ன ஆகும்?
இப்படித்தான் இத்தனை செலவு செய்கிறியாடா நீ அப்படின்னு கொரோனா உற்பத்தி செய்த கடவுளே வந்து இந்த பொண்ணை தண்டித்து சமுதாயத்துக்கு ஒரு புத்திமதிப்பு ஊட்டுற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனிமேலாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்குங்க அப்படிங்கிறேன். 2வது, கொரோனா காலத்தில் திருமணம் செஞ்சு இப்போ வாழ்ந்துட்டுருப்பீங்க. அவங்களாம் கமெண்டில் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிவிங்க. கொரோனா காலத்தில் இவ்வளோ சிம்பிளாக செலவு பண்ணி நாங்கள் நாசமாக போயிட்டோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இதில் வந்து கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி கொரோனா காலத்தில் நாங்கள் சிம்பிளாக திருமணம் செஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தானே அந்த உலகுக்கு தெரியும் கொரோனா கல்யாணம் அப்படின்னா என்னன்ட்டு. அதனால் இது போன்ற தற்பெருமை கல்யாணங்களை வந்து பெண்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து அடிப்படை முட்டாள்தான். ஒவ்வொரு பைசாவிலையும் நம்ம தான் வாழ போகிறோம். ஊருக்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பந்தா காட்டி இருக்கிற காசை பூரா செலவு பண்ணி கடன் பண்ணி வச்சுக்கிட்டு வெறுங்கையில் அப்புறம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்ன ஒரு முட்டாள்தனம். அதனால் அந்த காசை அவள் 2 பக்கம் கொடுக்குற காசுகளை வாங்கிட்டு தனியாக கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் திருமண வாழ்க்கை துவங்க. பெண்கள் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற அந்த கீழ்த்தரமான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு பெண்களே வந்து பேசலாம். வருங்கால பையன்கிட்ட வருங்கால கணவன்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி நம்ம தண்டை செலவு செய்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை துவங்குவோம். அதுக்கு பிறகு வந்து பிரம்மாண்டமாக நம்ம வாழ்ந்து நம்ம சொந்தமாக வீடு கட்டணும். இப்படியெல்லாம் அதை செஞ்சாலும் இப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னாலும் இப்போவே புருஷனை பிரிச்சுட்டு போக பார்க்குறான், குடும்பத்தை உடைக்க பார்க்குறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் போட்டுக்காமல் இதையெல்லாம் சொல்லி இதுக்கு சம்மதங்களை வாங்கி திருமணத்தை ஆரம்பிங்க. மிகச்சிறந்த வாழ்க்கை அமையும். அதே போல் மாமியாராக போகிற பெண்கள் வந்து நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம புருஷன் நமக்கு கட்டி கொடுத்த வீட்டை எதுக்கு மருமகக்கிட்ட ஒப்படைக்கணும்? அவங்களுக்கு தனியாக நம்ம புருஷன் எப்படி தனியாக நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம புருஷனை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோமோ அந்த மாதிரி மருமகன் நம்ம மகனை கூட்டிகிட்டு போட்டு உயர்த்தட்டும், நமக்கு வேண்டிய உதவிகள் மட்டும் நம்ம செய்வ தள்ளி இருந்து அப்படின்னு ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை. அதுதான் படித்த பெண்கள் தான் இப்போ மாமியாராக வந்து வரப்போகிறீங்க. ஆனாலும் நீங்கள் படித்தது வந்து வேஷம். படித்த மாதிரி நடிச்சிருக்கிறீங்க. ஏதோ ஒரு டிகிரின்னு கல்லூரிக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சுருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு படிப்புன்னா என்ன அப்படின்னா மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுறது தான் படிப்புன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. அறிவு வளர்ந்துருக்கணும். உங்களுக்கு அறிவு வளராதனால இன்றைய மாமியாராக போகிற பெண்கள் பூரா அறிவு வளர்ச்சியில் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ சிந்திச்சு பாருங்கள். உங்கள் புருஷன் எப்படி உங்களை நம்பி வந்த மாதிரி மருமகளை நம்பி உங்கள் மகனை அனுப்புங்க. அவங்க அழகாக பொழைச்சிட்டு போகட்டும். இப்படி ஆடம்பர செலவுகள் எல்லாம் செய்யாமல் அதையெல்லாம் போட்டு ஒரு தொழில் பண்ணி கொடுத்துட்டு, ஏற்கனவே தொழில் இருந்ததுன்னா அது வளர்ச்சிக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். ஊரினுடைய கௌரவத்துக்காக உங்களுடைய கௌரவம் நான் பார் எப்படி கல்யாணம் பண்ணிட்டேன்னா இப்போ நான் பார் எப்படி மருமகளை கொன்னுட்டேன்னு ஓட்டு இப்போ ஜெயிலுக்குள்ளே போய் இருக்கிறாங்கல்ல. அதனால் பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் பல வகையில் இன்னும் நிறைய மேட்டர் இருக்குது. அதெல்லாம் வந்து சொன்னோம்னா முதல்ல இதை ஏற்றுக்குங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமான்ட்டு கமெண்டில் வந்து இந்த இளம் பெண்கள் தெரிவிச்சிங்கன்னா மேற்கொண்டு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நான் வெளிப்படையாக வந்து சொல்கிறேன். அப்போ இன்னும் வந்து வாழ்க்கை சிறப்பாக அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது. அதனால் அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். நன்றி.